இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அவரோட பிரஸ் மீட் பத்தி தான் பார்க்க போறோம். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? இதை பத்தி அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாணவியோட உயிர் போனதுக்கு காரணம் காவல்துறையோட அலட்சியம் தான். அவங்க மட்டும் கரெக்டான நேரத்துல கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காவல்துறையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட நேரடி தோல்விதான் காரணம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இப்ப கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவும் காங்கிரஸும் மக்கள் கிட்ட தேவையில்லாத பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்கள் யாரும் இந்த பீதியை நம்பாதீங்க. உலகமெல்லாம் பதற்றமான சுச்சுவேஷன் இருந்தா கூட இந்தியாவில் மக்களுக்கு தேவையான சப்ளை எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கேன்லலாம் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வைக்காதீங்க, இது உங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்திருக்காரு. இதெல்லாம் விட அண்ணாமலை அவர்கள் கடைசியில சொன்னதாங்க ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே. இப்ப விஜய் அவர்களை சிபிஐ விசாரணை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்டதுக்கு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இது என்னங்க கொடுமையா போச்சு, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயத்துல சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தாவேகாவினர் தான் கேட்டாங்க. ஆனா இப்ப சிபிஐ விசாரணை செய்யும் போது பாஜக தான்ப்பா இதுக்கு பின்னாடி எல்லா விஷயத்தையும் பண்றாங்க, பாஜக தான் சிபிஐ இயக்குறாங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா? நீங்க தானே சிபிஐ விசாரணை கேட்டீங்க, அதுதானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விசாரிக்கிறது கரெக்டான விஷயம், அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னா அவர் எதுக்கு பயப்படணும், அவர் போய் விசாரணை முடிச்சுட்டு வரலாமே, அவர் எதுக்கு தேவையில்லாம பயப்படணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தையும் அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு. ஒட்டு மொத்தத்துல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரே பிரஸ் மீட்ல பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த 2026 தேர்தலில் என்ன பண்ணுவீங்க, போட்டிடுவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரே பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பாருங்க, நான் கட்சியில ஒரு சாதாரண தொண்டன், என்ன போட்டியிட சொன்னாங்கன்னா நான் போட்டிடுவேன், நானா போய் போட்டிடணும்னு சொல்லிலாம் கேட்க மாட்டேன், நான் என்னைக்குமே அந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப தேர்தல் நெருங்க அண்ணாமலை அவர்கள் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரோட பிரஸ் மீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.